ஒரு வரியில் 1000 வாக்கியங்கள். அதோட விவரங்களை கவனமாக கேளுங்க. மொத்தம் 10 வாய்ப்பாடுகள். இதை புரிந்து கொண்டால் இங்கிலீஷ்ல சலாம். இதுல 3ஆம் வாய்ப்பாடு பணிவில் சுவது. பணிவில் சுவது என்பது கேன், குட், மஸ்ட், ஷுட், நீட், மே, மைட், would என்ற மோடல் வேர்ப்ஸ்களை பயன்படுத்தி சுவது. நாம் சும் பொழுது முடியும், முடியவில்லை, இண்டும், கூடாது, வரலாம், போகலாம் என்று இதற்கு I can come, I cannot come, can I come, can I come, when can I come. இந்த 5 வரியை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் ஆங்கில மொழியிலுள்ள அத்தனை பணிவான சுகளையும் சலாம். உதாரணம், என்னால் இங்கிலீஷ்ல முடியும். I can speak in English. என்னால் சொல்ல முடியவில்லை. I couldn't say. அவன் படிக்கவே. இண்டும் advice. He should read. அவள் வரக்கூடாது. She should not come. நீங்கள் வரலாம். You may come. இன்று முதல் நீங்க 3ஆம் வாய்ப்பாடில் சலாம். இதுவரை இங்கிலீஷ் வாய்ப்பாடு வீடியோக்களில் 3ஆம் வாய்ப்பாடின் விவரங்களை அட்டதற்கு நன்றி. மறுபடியும் சொல்கிறோம், கவனிங்க. அப்பொழுது தான் உங்களுக்கு இந்த தலைப்பில் தைரியமாக முடியும். உங்க சந்தேகங்களுக்கு 9443178551 போன் பண்ணுங்க. இந்த வீடியோவை முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க. மறுபடியும் சொல்கிறோம், ஒரு வரியில் 1000 வாக்கியங்கள். அதோட விவரங்களை கவனமாக கேளுங்க. மொத்தம் 10 வாய்ப்பாடுகள். இதை புரிந்து கொண்டால் இங்கிலீஷ்ல சலாம். இதுல 3ஆம் வாய்ப்பாடு பணிவில் சுவது. பணிவில் சுவது என்பது கேன், குட், மஸ்ட், ஷுட், நீட், மே, மைட், would என்ற மோடல் வேர்ப்ஸ்களை பயன்படுத்தி சுவது. நாம் சும் பொழுது முடியும், முடியவில்லை, இண்டும், கூடாது, வரலாம், போகலாம் என்று இதற்கு I can come, I cannot come, can I come, can I come, when can I come. இந்த 5 வரியை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் ஆங்கில மொழியிலுள்ள அத்தனை பணிவான சுகளையும் சலாம். உதாரணம், என்னால் இங்கிலீஷ்ல முடியும். I can speak in English. என்னால்